நான் யூடியூப் பார்த்து தான் அங்கே வந்தேன் நான் ஃபஸ்ட்டு. வழி உட்காரவே முடியாது, நிற்கவும் முடியாது. இப்படி பார்த்தா ஒரு ஒரு தூண் பிடிச்சி தான் நிற்கணும். அது மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. இங்கே வந்தபோது நான் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணாங்க. இப்போ நல்லா உட்கார முடியுது, நடக்க முடியுது. சயாட்டிகா நரம்பு அழுத்தப்பட்டிருந்தா வலி வந்து இடுப்பு பகுதியிலேருந்து பட்டக்ஸ் பகுதியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஃபுல்லாக பரவலாக வலி இருக்கும். முக்கியமாக இந்த கெண்டைக்கால் தசைகள்லாம் வந்து ரொம்ப வலி இருக்கும். கால் பாதத்தில் வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும், மதமதப்பு இருக்கும். இடுப்புலேருந்து கால் வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரிலாம் ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வந்து சயாட்டிகா நரம்பு அழுத்தத்தை வந்து ஃபாஸ்ட்டாக எப்படி நம்ம சில பயிற்சிகள் ஸ்ட்ரெச்சஸ் மூலிமா குறைக்கலாம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சயாட்டிகா வலி வந்து எப்படி ஆரம்பிக்குன்னா, நமக்கு தண்டோட எலும்பான L4 லம்பார் வெர்டிப்ரான்னு சொல்லுவோம். இந்த லம்பார் வெர்டிப்ரா வந்து ஒரு 5 எலும்பு இருக்குது. இந்த 5 எலும்புக்கு நடுவில் வர நரம்பு வந்து பாதிக்கப்பட்டாதான் நமக்கு வந்து சயாட்டிகா நரம்பு அழுத்தப்பட்டு வலின்னு சொல்கிறோம். எப்படின்னா, இது லம்பார் வெர்டிப்ரா L4 L5 அப்படின்னா, இது வெளியே வர டிஸ்க் வந்து இதுதான் வந்து காலுக்கு போகிற நரம்பு. இந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி வெளியே வந்து இந்த நரம்பு அழுத்துறப்போ நமக்கு வந்து அந்த நரம்பு அழுத்தப்படுறது வந்து கால் வரைக்கே போகும். அதனால அந்த நரம்பு கால் வரைக்கும் போகிறதுனால வலி வந்து இடுப்பு, பட்டக்ஸ் பகுதி, கெண்டைக்கால் பகுதி, கால் பாதம் வரைக்கும் வலி இருக்கும். இது L1 L2 L3 L4 L5ன்னு சொல்லி நிறைய லெவல் இருக்கு. இந்த லெவலில் நரம்பு அழுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி வலி இருக்கும். இதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம், சரி பண்ணலாம், அதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். சயாட்டிக் நரம்பு அழுத்தம் நல்லாவே ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஸ்ட்ரெச் எப்படின்னா, டேரா படுத்துட்டு 2 காலையும் மடித்து வச்சுட்டு இந்த சைடு ரைட் சைடு வந்து நல்லா சாய்ச்ச மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பிட்டேஷன் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு செய்கிறப்போ நமக்கு பேக்கில் இருக்கிற பெயினும் குறையும், பேக்கில் இருக்க டைட்டாக இருக்கிற ஸ்டிஃப்னஸும் வந்து ரிலீஸ் ஆகும். இதனால லம்பர் L4 L5 L5 S1 லெவலில் இருக்கிற டென்ஷன் வந்து கிராஜுவலாக ரிலீஸ் ஆகுதுனால நமக்கு சயாட்டிக் நரம்பு வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகி வலி குறையிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரெச்சிங். சயாட்டிக் நரம்போட டென்ஷனை குறைக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான ஸ்ட்ரெச்சிங் எப்படின்னா, படுத்துட்டு வலி இருக்கிற காலை வந்து மெதுவாக செஸ்ட் வரைக்கும் 2 கையில் ஹோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஷர் பண்ணும். ப்ரெஷர் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதே காலை வந்து திரும்பவும் மடிக்கணும். இப்போ வலி அதிகமாக இருக்குது, இதுக்கு மேலே பொசிஷன் போனாலே அதிகமாக இருக்குன்னா இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச்சிங் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் பண்ணி தள்ளிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இதே போல் அந்த காலுக்கும் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து கொடுக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இது வந்து 20 ரிப்பிட்டேஷன் வந்து 2 காலுக்குமே மாற்றி மாற்றி செய்கிறப்போ நமக்கு அந்த நர்வோட டென்ஷன் வந்து பேலன்ஸாகவே குறையும், நல்லாவே வந்து வலியும் குறையும். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த சயாட்டிக் ப்ராப்ளம் வந்து டிஸ்க் பல்ஜாக இருந்தாலும் வரும், டிஸ்க் ஹெர்னியேஷனாக இருந்தாலும் வரும், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தாலும் வரும். இது L4 L5 லெவலில் இல்லை L5 S1 லெவலில் வந்து நடக்கலாம். இதை போல் டிஸ்க் வெளியே வந்திருக்கு, வெளியே கிழிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்து எங்களோட செட்டில் வந்து சில ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால்ஸ் வச்சுருக்கோம். அது மூலிமா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து பெயினை குறைச்சதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் வந்து சொல்லி தருவோம். பேசிக்காக வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியேஷனுக்கு வந்து என்ன எக்ஸசைஸ்னால் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, இப்படி குப்புரை படுத்துட்டு கோப்ரா ஸ்ட்ரெச் மாதிரி கை நல்லா இப்படி எந்திரிக்கணும். எந்திரிச்சு இந்த இடத்துல நல்லா லோயர் பேக்கில் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இது 5 செகண்ட்ஸ் முடிஞ்சால் 5 செகண்ட்ஸ் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட்ஸ் முடிஞ்சால் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10 ரிப்பிட்டேஷன் வந்து மார்னிங் ஈவினிங் செய்கிறப்போ வந்து இந்த டிஸ்க் பல்ஜு ஹெர்னியேஷன் L4 L5 L5 S1 லெவலில் இருக்கிற ப்ரொட்ரூஷனுக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் வந்து பெஸ்ட்டு. அதே போல் டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சயாட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இதுக்கு எங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வேறு. எங்களோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெயினை குறைக்கிறதுக்கு உண்டான ப்ரோட்டோகால் வந்து டிஸ்க் பல்ஜுக்கும் இதுக்கும் வந்து செப்பரேட்டாக மாற்றி கொடுக்குறோம். அதே போல் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் தான் பண்ணணும். சிம்பிளாக பேசிக்காக எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரெச் எப்படின்னா, இது போல் உட்காந்துட்டு கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா நீட்டி தலையை ஹோல்ட் பண்ணணும். கீழே பண்ணுறப்போ இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதை ஃபீல் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ். திரும்பவும் அதே பொசிஷன்
முடிஞ்சா 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம், இல்லை 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இது ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணுறப்போ நல்ல ஸ்ட்ரெச் எஃபெக்ட்னால உள்ளே இருக்க டென்ஷன், உள்ளே இருக்க ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறையிறப்போ இந்த சயாட்டிக் நர்வ் ரூட்டில் இருக்கிற பெயின் வந்து காலில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இடுப்பு வரைக்கும் வந்து குறைஞ்சிடும். இதுவும் வந்து மார்னிங் ஈவினிங் வந்து 2 டைம்ஸ் a day வந்து செய்யலாம். பட்டக்ஸில் மட்டும் பெயின் அதிகமாக இருக்குது. இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம், சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், எது எடுத்துகிட்டு பார்த்தாலும் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நார்மலாக இருக்குது, ஆனால் பெயின் குறையல அப்படின்னா இது பிரிஃபார்மிஸ் மசிலோட டைட்னஸ்னால கூட இருக்கலாம். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா அதனாலேயும் சயாட்டிக் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மசிலோட டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு எந்த காலில் பட்டக்ஸ்லேருந்து வலிக்குதோ அந்த காலை வந்து ஒரு கால் மேலே கிராஸாக போட்டுட்டு அந்த காலை வந்து இந்த ஷோல்டர் லெவல் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ண முடியாட்டாலும் உங்களுக்கு வலி எந்த அளவுக்கு தாங்க முடியுதோ அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு வலி நல்லா குறையுது அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் மேலே கூட ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். இது 5 to 10 செகண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து மார்னிங் ஈவினிங் செய்கிறப்போ அந்த பிரிஃபார்மிஸ் மசிலில் ஏற்பட்ட டைட்னஸ்னால ஏற்பட்டிருக்க அந்த சயாட்டிக் நர்வோட இரிட்டேஷன் வந்து குறையும், வலியும் நல்லா குறையும். L5S1ல நல்ல கம்ப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த கம்ப்ரெஷன் வந்து டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எப்படின்னா இது போல் ஒரு ஜிம் பால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அது மேலே படுக்கணும். படுத்துட்டு நல்லா சப்போர்ட்டாக கை பிடிச்சிட்டு காலை நல்லா பின்னாடி நீட்டிட்டு டோஸால் நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணி இதை ஒரு 2 மினிட்ஸ் இந்த பொசிஷனில் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த இடத்துல இருக்கிற கம்ப்ரெஷன் வந்து நல்லா டீகம்ப்ரெஸ் ஆகும். அப்போ இந்த L5S1 லெவலில் இருக்க கம்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி, L4 L5 லெவலில் இருக்க கம்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி, இது ரிலீஸ் ஆகிறப்போ அந்த நர்வோட டென்ஷன் குறையும். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வர வலி வந்து இந்த கம்ப்ரெஷன் ரிலீஸ் ஆனதுனால பெயின் காலில் இருந்து குறைஞ்சிட்டே வந்து இடுப்புலையும் வந்து குறைஞ்சிரும். இது ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். 2 டைம்ஸ் a day கூட பண்ணலாம். சேஃப்டி மெஷர்ஸாக கரெக்டாக சப்போர்ட் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு இது செஞ்சுறது ரொம்ப நல்லாயிருக்கும். என் பேர் பழனிசாமி. நான் தருமபுரியிலேருந்து வரேன். ரொம்ப நாளாக எனக்கு பேக் பெயின், கால் வரையும் வலி இருந்துச்சு. நானே எங்கே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் நல்லா வலி கேட்கல. வலி அப்படியே தான் இருந்துச்சு. கால் ஃபுல்லாக அடி வரையும் வலி இருந்துச்சு. எங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தாலே ஒன்றும் செட் ஆகலை. இங்கே வந்து 3 days 4 days பார்த்தேன், நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நல்லா இப்போ ரெக்கவர் ஆயிடுச்சு. நல்லா நார்மலாக இருக்கிறேன் நான் இப்போ. இந்த வீடியோவில் வரவர் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துலேருந்து வந்திருக்காரு. இவருக்கு வந்து சயாட்டிக்கா ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ரொம்ப நாளாக வலி வந்து குனிய நிமிர முடியல, தூங்கவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார். நிறைய டாக்டர்ஸ்ட்டை போயிட்டு மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்ருக்காரு. அவருக்கு எந்த விதத்துலையும் வந்து அவருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, வலி குறையல. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களை தொடர்பு கொண்டுட்டு வந்தாங்க. அவருக்கு வந்து நாங்கள் எக்ஸசைஸ் எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியல, ஏன்னா அவருக்கு வந்து வலி அதிகம். அதனால் அவருக்கு வந்து எங்களோட அட்வான்ஸ் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம் மூலயமா அவருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரோட்டோக்கால் வரும். அது வந்து பேஷண்ட்டை பார்த்து நாங்கள் அசஸ் பண்ணிவிட்டு நாங்கள் செய்வோம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் பிளான் பண்ணி அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பியில் கொடுத்தோம். எந்த மருந்து மாத்திரையும் நாங்கள் கொடுக்கல. ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க அவருக்கு வந்து சீக்கிரமே வந்து ஒரு 3 நாள் 4 நாள்லேயே வந்து வலி நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அவரை வந்து பெயின் இல்லாமல் அனுப்பி வச்சுருக்கோம். இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சயாட்டிக்கா ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் செய்ய முடியுது அப்படின்னா செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். வலி வந்து எந்த எக்ஸசைஸ் பண்ணியும் குறையல, மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குறையல, ஆப்ரேஷன் தான் தீர்வு அப்படிங்கிற வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்புங்க. அது பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபி மூலியமாக நாங்கள் குறைக்க முடியும் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறோம். எங்கிட்ட வர்றப்போ இதுலேருந்து உங்களுக்கு முழு நிவாரணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் திரும்ப இந்த வலி வராமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.